கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது அந்த கோயில் உள்ள போகிறதுக்கு. ஆமாம், பாம்பு சட்டையும் நிறையா இருக்குது. பயந்துக்கிட்டு மக்களுக்கு உள்ளே போகிறதுக்கு போக முடியாது, கோயில் உள்ள போக முடியாது. நம்ம வரும்போது மழை இல்லை, என்னமோ கொஞ்சம் கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை அடித்து பெய்யுது. நடந்து போகிறவங்களுக்கும் ஆபத்து தான். இது அவங்களுக்கு புரியல. இந்த கோயில் உள்ள போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? போன வருஷம் போனீங்களா? போயிருக்கீங்க, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க. ஆமாம். ஏன் அதுக்கப்புறம் போல? கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறோம். ஏன்? கோயில் மேலே நிற்கிறேன்னா இங்கேருந்து பழனி தெரியுதுங்க. பழனி தானடா அது, உனக்கு புரியுதாடா? ஏரிக்காரங்க பாருங்க, இதுக்கு மேலே ஏரி. இப்போ ஒரு வண்டியோ இல்லை ஒரு என்ன போனாலும், டிராக்டரே போனால் கூட, டாடாஸே போனால் கூட இதுக்கு மேலே தான் போகும். அன்பு தானே எல்லாம் செய்த நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அங்கே இருக்கிற கோதமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம். நம்ம வரும்போது மழை இல்லை, என்னமோ கொஞ்சம் கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழை அடித்து பெய்யுது. ஒரு 300 கிலோமீட்டர் இந்த சாமியை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். மழை பெய்யுதுன்னு போகாமல் இருக்க முடியாது. அப்படி போகும்போது உங்களுக்கும் இந்த காணொலியை பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். இருக்கிறது ஒரு கொடை தான், ஏன்னா மழை பெய்யுன்னு தெரியாது இல்லையா. அந்த கொடையை கேமராமேன் வச்சுருக்காப்புல. சரி நம்ம போவாங்க. வெயில் டைமில் மழையில் நனையிறது மகிழ்ச்சி தானே. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது தாங்க ஏரி. அந்த ஏரியோட சற்று உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வெகு காலமாக வந்து புதஞ்சிருக்குங்க. அதை நமக்கு தகவல் கொடுத்து அந்த கோவிலை பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு கஷ்டமாகிடுச்சு. அந்த கோவிலை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க. செருப்பும் போட முடியல. என்ன காரணம்னா ஷூ போட்டு வந்திருக்கேன். நனைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப போட முடியாது. இங்கே இருக்கிற மக்களை பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சி செருப்பு இல்லாமல் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளும் நடக்கலாம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிறிய மலையாவது இது இருந்திருக்கணும். ஒரு வேளை வெட்டினதுக்கப்புறம் இப்படி சமதளம் ஆகிடுச்சா அப்படின்னு தெரியல. ரொம்ப சாலை ஓரத்துலேயே இருக்குது. இங்கே பேர் இதான் மெயின் ரோடு, பார்த்தீங்கன்னா தெரியும். பழனிக்கு போகிற மெயின் ரோடு இது தான். பார்த்து வாடா, கிளாஸ் இருக்குது. இந்த ஏரிக்கு வர அந்த சற்று வரைக்கும் அந்த இது வருது போல். தண்ணி வர்றது இல்லை, இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஏரி. அழகா இருக்குல்ல? ஏங்க ஒரு பரிசல் இருக்கு வர்றா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வானவில்ரா. 2 இல்லை, ஒரே வானவில் எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இங்கேருந்து எங்கே போய் நிற்கிது பாருப்பா. இதாங்க ஃபஸ்ட்டு முறை எனக்கு இப்படி ஒரு வானவில் பார்க்குறது. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வானவில். இந்த ஏரி கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டுறதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரி வந்து தோண்டப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரி கரையில் அந்த கோவிலை விட்டுட்டு தோண்டுவாங்க. காலம் ஆவாக ஏரியோட அந்த விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடு பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஏரி கரையில் இருக்கிற அந்த கோவில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண் போய் கோவிலே வந்து மூடிடும். அப்படி தான் ஒரு கோவிலை எனக்கு எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மழையிலே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாங்க? அதை கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. அப்பா ரொம்ப அழகான ஏரிங்க. அப்பா
எவ்வளோ ஒரு பச்சை பசேர்னு இருக்குது பாருங்களா. ரொம்ப பெரிய ஏரி. அது ஏரியும் பச்சை பசேர்னு இருக்குது, ஏரியை சுற்றி உள்ள பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குது. இதில் டூ வீலர்லாம் இப்போதைக்கு மழை பெஞ்சா வராது போல். தெரியுதா? நான் அதுதான் கோயில் நினைச்சேன். ஆனால் மீன் பிடிக்கிறவங்க கொட்டாய்க்கு போட்டிருக்காங்க போல. ஏய் பார்த்து வா, ஓடி வராத. கோவில் எங்கேயோ இருக்குன்னு கை காட்டினாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு. ஆனால் கோவிலில் மட்டும் காணோம். இந்த சைடு இருந்தால் அது முழுங்கிருக்குண்டா. இந்த சைடு கரை ஓரத்துலனா இந்த சைடு இருக்கும். பா பெரிய மரம். வேப்ப மரம் இல்லைடா, இது இலவம் மஞ்சு மரம் மாதிரி இருக்கு. இல்லையே. ஏய் என்ன ஒரு அநியாயம் பாருங்க. இதான் கோயிலோ? அதுதான் கோவில்லாம். நான் கோவில் மேலே நிற்கிறேன். இதுதான் ஏரிக்கரை. இங்கே நல்லா பார்த்து, இதுதான் ஏரிக்கரை. என்னால் சொல்லக்கூட முடியலங்க. அதாங்க கோவில். நான் நிற்கிறது ஏரிக்கரை. அப்போ நான் இறங்கி போனால் கோவிலுக்குள்ளே போவேன்னு நினைக்கிறேன். கோவில் தானே? கோவில் தான், கோவில் தான். இல்லை அதுவாக விட்டா வலிக்கிட்டு. சே என்னடா கோவில் டே. இப்போ டே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாரு. பயங்கரமான மரம். 3 பேர் வேணும் கண்டுபிடிக்க. வேப்ப மரம் இல்லை. ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் வாழ்நாளில் இன்னும் எத்தனை புதஞ்ச கோயில்களை பார்க்க போகிறேன்னு தெரியல. என் மூலயமா நீங்களும் பார்க்க போகிறீங்கன்னு தெரிலங்க. இங்கே பாருங்கள் ஒரு பாம்பு தோலா. இது செங்கல்லாலான கோயில்ரா. என்ன ஒரு கட்டுமானம் பாருங்க. அப்பா ஒரு செங்கல்லால் கட்டின கோயில் எந்த அளவுக்கு புதஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லைங்க. பாருங்க. ஒன்றும் இல்லைங்க பாருங்க. உங்களுக்கு கோவில் இதுதான் நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய கோவில். ஏரிக்கரையே கோவில் மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதா? அந்த கோவிலோடைய அந்த கோவிலில் ஒரு மேலே ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கல். அந்த கல் இப்போ இங்கேருந்து கோவில் வந்து முழுக ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ அப்படியே போகிறோம் பாருங்க. அந்த கோவிலில் சமைச்சிலாம் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தகவல் கொடுத்த அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போதே இந்த கோவிலுக்குள்ளே போகவே வந்து பயப்படுவாங்களாம். இந்த கோவில் உள்ள யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள சாமி இருக்குது, உள்ள சாமி இருக்குது, பெரிய அறையெல்லாம் இருக்குடா. அறை இருக்குடா. பார்த்து வா அண்ணா. வெளியிலே இது இருக்குது. பாம்பு தோல் எங்கே பார்த்தாலும் இருக்கு. ஏப்பா டே உள்ளே வளைஞ்சிருக்குடா பாம்பு தோல். சாமி இருக்குது, சாமி பாம்பாக தான் இருக்கும். விட இங்கே பாரு. சரி நீ பார்த்து வா. இறைவா இங்கே பாருங்க. உங்களுக்கு தெரியுங்களா, ஓரளவுக்கு ஒரு பெரிய கோவில் தான் இது. டே உள்ள அறை இருக்குது, உள்ள பாம்பு புத்து என்னென்னமோ இருக்குடா. பார்த்து பார்த்து பார்த்து. இல்லை இது அறை. மண் மூடிடுச்சு. இது ஒரு அறை. இது அறைனா கோவில் இருந்திருக்கு. இப்போ அது மூடி இருக்கு. பாருங்க இந்த கல் இன்னைய வரைக்கும் அப்படியே தாங்கி நிற்கிது பாருங்க. வெறும் செங்கல்லுங்க. இது மேலே இன்றைக்கி என்னென்ன வண்டியோ போகுது. ஆனால் ஒரு காலத்தில் இது இடிஞ்சு விழுந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்பு தான் வரும் இந்த கரையில். இங்கே பாருங்கள் விளக்கு வைக்கிற இடம்.
என்னதான் இருந்தாலும் கோவில் தானங்க. ஒரு பிளான் போடும்போது அந்த ஏரிக்கு இந்த கோவிலில் ஒரு 10 அடி தள்ளி பிளான் போட்டிருந்தா கூட இந்த கோவில் தப்பிச்சிருக்கோங்க. இது என்ன வகையான சிலைன்னு சொல்லிட்டு தெரியல. சிலை வந்து உடஞ்ச நிலையில் முழுக்க முழுக்க உடஞ்சி ஆனால் வணங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது கருவறை, கருவறை இருந்திருக்கும். சிலை அது என்ன மாதிரின்னு தெரியலையே. எத்தனை விளக்கு மாடம் பாருங்க. பாம்பு தோல் இருக்கு. வரட்டுமா? உத்தரவுடியா? ஏய் இது என்ன கல்? தூணுடா. இது என்ன வித்தியாசமான தூணாக இருக்குது? ஏதோ ஒரு கல் தூணு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உள்ளே ஏகப்பட்ட பொந்து போகுதுடா. உள்ளே பயங்கரமாக பொந்து போகுது. செங்கல் வவ்வால் நலமாக வர நான் போகிறேன். உள்ளே சிலை உடஞ்சி 4 துண்டாக கிடக்குங்க. பாம்பு மச்சி சரி சத்தம் போடாத. அதிர்வை பார்த்து தான் வரும். இங்கே பாரு, அதுக்கு பக்கத்தில் தான் காலை வச்சுருக்கேன். பாம்போட பொத்து. அசையாதரா, சத்தம் போடாத. வந்துச்சுன்னா டக்குன்னு வெளில கூட போக முடியாது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, இது வந்து சிலையா இல்லை சிலை வைக்கிற அடிப்பிடமா அப்படின்னு தெரியல. ஒரு நிமிஷம் இங்கேயும் பார்த்துக்கடா, இல்லைன்னா லெஃப்ட் இருந்துக்கிறேன். இதெல்லாம் வந்து சிலையோட கல்லுங்க. இதெல்லாம் வெறும் கருங்கல் கிடையாது. இது வந்து சிலை உடஞ்சிருக்கு பாருங்க, வடிவமைப்பு இருக்கேன். இங்கே பாருங்க, ஒரு பெரிய சிலை உடஞ்சி இப்போ உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். படுத்துருக்கிற மாதிரி இருக்கு. இறுக்கமாக இருக்குல்ல. ஆனால் என்ன ஒன்றுன்னு பாருங்கள், ஏரிக்கரை பக்கத்தில் இருக்குது. ஆனால் தண்ணி இன்னும் உள்ளே வரல. ஒரு வேளை வரும்னு நினைக்கிறேன். இது வந்து கருவறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 அறைகள் இருந்திருக்கும். அந்த பக்கம் ஒரு அறை, இந்த பக்கம் ஒரு அறை. இதே மாதிரி அறை அங்கே இருந்திருக்கு. அந்த அறையை வந்து ஃபுல்லாக மண் மூடி இருக்குது. உள்ள பாம்பு புட்டுறது, முழுக்க வந்து பாம்பு புட்டுறா தான் இருக்குது. இதுதான் என்ன கல்? இது வந்து சூடம் ஏற்றுற கல்லா இல்லை? பார்த்தேன். ஆனால் மண் மட்டும் மூடி இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இல்லைனா இந்த அளவுக்கு ஒரு அறை இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், முட்டி போட்டு தான் வர மாதிரி இருக்கும். என்ன தெரியுங்களா எனக்கு ஆச்சரியம்? இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது ஏரிக்கரை மேலே போகுது. கரை எப்படி சொல்கிறது? நீங்கள் இப்போ ஏரிக்கரை மேலே நடக்கணுன்னா இந்த கோவில் மேலே தான் நடக்கணும். எப்படி ஒரு சிமெண்டான கல் இவ்வளோ மண் பலத்தையும் தாங்கி எப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அப்பயே ஏடு எடுத்துக்கிட்டு வருது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏதோ சமைப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. வானல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குங்க. அப்பா, இன்னும் எத்தனை கோவில்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லா திட்டங்களும் நம்ம தானேங்க போடுறோம், வேறு யாருமா வந்து போடுறாங்க? ஒரு திட்டம் போடும்போது ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலை சுற்றி ஒரு 10 அடி விட்டால் கூட போதுங்க, அந்த கோவிலானது நிலச்சி நிற்கும். இன்றைக்கி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. என்ன இது? தேனா குளவி. ரொம்ப அழகான கருவறையாக இருந்திருக்கும். இதான் கருவறை எனக்கு தெரிஞ்சு. மேற்க பார்த்து இருந்திருக்கும். இது கருவறை, அது ஒரு கருவறை. என்ன கோயில் தெரிய மாட்டேங்குது யாருக்கும் என்ன கோவில்னு சொல்லிட்டு தெரியல. சிலைகள் வந்து உடஞ்சிருக்குங்க. யாரும் வந்து திருடலாம் இல்லை, சிலைகள் வந்து உடச்சி போட்டிருக்காங்க. உடச்சி மண்ணில் புதஞ்சு கிடக்கு. இருக்கிறத பாருங்கள், இதுதான் நம்ம மனசு. இருக்கிறத வணங்கணும்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக குங்குமம் சந்தனம் போட்டு முழுக்க முகத்தையே மாற்றிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. எனக்கு என்ன பயங்கரமாக நினைக்க ஆச்சரியமாக இருக்குண்ணா. உனக்கு புரியுதாடா? ஏரிக்கார இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஏரி. இப்போ ஒரு வண்டியோ இல்லை ஒரு என்ன போனாலும், டிராக்டரே போனால் கூட, டாடாஸே போனால் கூட இதுக்கு மேலே தான் போகும். அதிர்வு இருக்கும் மேலே இன்னும் குதிச்சா இந்த மண் அதிர்வு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கல் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. மண் மூடி இருக்கு அடியில். பார்த்து பின்னாடி போவாதரா. இப்போ எங்கே பார்த்தாலும் புத்து பொந்தா இருக்குது. காலை பார்த்து வை.
இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க இந்த கோயிலுடைய அளவு. இங்கே பாருங்க, இன்னும் பின்னாடி போகிறோம். கோயிலோட அளவு தெரியுதா? நம்ம இப்போ தெரியுதுங்களா, நம்ம நின்ன இடம் வந்து முழுக்க அந்த மண் மூடின இடம். ஒரு அடியிலேருந்து 2 அடி தான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மூடாமல் இருக்குது. இன்னும் எத்தனை காலம்னு தெரியலைங்க. அடுத்த தூர் வரணாங்க அப்படின்னா மொத்தமும் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நம்பிக்கையில் மேலே வந்து மூடியிருக்காங்க, எப்படி எந்த நம்பிக்கையில் மேலே நடந்து போகிறாங்க அப்படின்னு தெரியல. நாளைக்கு சப்போஸ் ஏதோ ஒன்று உள்வாங்குச்சு அப்படின்னா நடந்து போகிறவங்களுக்கும் ஆபத்து தான். இது அவங்களுக்கு புரியலை. ஒரு மிகப்பெரிய ஒரு வேப்ப மரம் வளருது, நாளைக்கு அதனுடைய வேர் எப்படி இவ்வளோ ஒரு கருங்கல்லால் கூட இல்லைங்க, ஒரு செங்கல் கோவில் இவ்வளோ மண்ணை மூடி தாங்கி எப்படி நிற்கிது? எத்தனை டன்னு மண் மேலே இருக்கும்? ஓ, பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. நானும் இப்போ தாங்க பார்க்குறேன் கோவில் மேலே. இங்கே வாங்க, நான் ஏன் இப்படி சொல்லணும், இப்போ நான் கோவில் மேலே நிற்கிறேன். பாருங்க, கோவில் மேலே நிற்கிறேன்னா இங்கேருந்து பழனி தெரியுதுங்க. பழனி தானடா அது? இப்போ தான் எனக்கே தெரியுது. அங்கே பாருங்கள், மேகமூட்டத்தில் மறையிற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முருகர் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கார். இதெல்லாம் கோவில் எங்கே இருந்தாலும் கோவில் தான். ஒரு கோவிலை மட்டும் நம்ம தூக்கி கொண்டாடிட்டு இந்த மாதிரி கோவிலை நம்ம வந்து இப்படி பண்ணும்போது என்ன பலன் இருக்குது அதில் சொல்லுங்கள்? இது கோவில் சரிங்களா, இது வரைக்கும் இருக்குது அந்த கோவில். அப்போ இந்த ஏரிக்கரையை ஒரு 10 அடி இப்படி வளைச்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் ஒரு ஏரிக்கரை வளையுது? ஒரு நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு கோவிலுக்கு வந்து இந்த கரை வளையாதா? அது என்னென்னா நம்மளுடைய கட்டுமானம் இவ்வளோ காலம் ஆகிடுச்சிங்க. அது எத்தனை காலம் கோவில் எனக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் அதோட செங்கல்களோட அளவை பார்த்தோன்னா ஒரு 600 வருடம் 500 வருடம் குறையாத ஒரு கோவிலாக கூட இருக்கலாம். அந்த கோவில் பாருங்க எத்தனை டன்னு மண் இருக்கும் தெரியுங்களா மேலே? கீழே நிற்கிற இடம் தான் நான் அப்படியே மேலே, இதுக்கு கீழே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். இத்தனை டன் மண்ணை இன்னைய வரைக்கும் தாங்கி நிற்கிதுங்க. விட ஒரு பலமாக இருக்கிற ஒரு கோவில் வந்து இப்படி இருக்குது. நான் நடந்து வந்தேன் அப்போ பார்க்கல, உள்ளே போனப்போ பார்க்கல, திரும்ப உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு மேலே வரேன். இது வரைக்கும் நான் பழனிக்கு போயிருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஒரு வேளை சின்ன வயசில் எங்கள் அம்மா கூப்பிட்டு போனதாக சொல்லுவாங்க. ஆனால் மேலே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பழனி ஆண்ட ஒரு காட்சி கொடுக்குற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, இங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப தெரியாது எனக்கு. வானவில்ல கூட பார்த்தோம், அப்போ கூட தெரியல தானே? தெரியல, மேக விலகலை. அது எப்போ காட்சி தருமோ அப்போ தான் காட்சி தரும். ஒரு வேளை உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு மோட்சம் கிடச்சிருக்கலாம். ரொம்ப அழகான கோவிலுங்க. எல்லா இடத்துலையும் சாமிகள் இருந்திருக்கும், எல்லா இடத்துலையும் வழிபாடுகள் நடந்திருக்கும், எல்லா இடத்துலையும் ரொம்ப மன உருகி வேண்டி இருப்பாங்க. அந்த மாதிரி கோவில்கள் தான் இப்படி இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து 2 கோவில்கள் ஏரிக்கரை ஓரத்தில் இருந்ததை நம்ம வந்து எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் கிடையாது, சொல்ல முடியாத கஷ்டங்களை பட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிலைகள் இல்லை. இன்னொன்று இந்த ஊர் மக்களும் விரும்பணும். இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்வளம் நமக்கு முக்கியம் தாங்க. ஒரு 10 அடி ஒதுக்கிறதுனால நீர்வளம் வந்து நமக்கு ஏதோ ஆகிடாது. இன்றைக்கி இந்த கோவிலை எடுத்தால் தனியாக ஒரு பாரம்பரியமாக நிற்கும். கண்டிப்பாக இந்த ஊருக்கு ஒரு பழமையான கோவிலாக கூட அது இருக்கலாம். யாருக்கு தெரியும்? உள்ளே இருக்கிற அந்த இது வந்து முருகனுக்கு உண்டான அந்த ஒரு மாதிரி, ஏன்னா அந்த வைக்கிற அந்த பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவானை முருகன் இருக்கிற மாதிரியான ஒரு அடிப்பீடம் இருந்தது. முருகர் கோயிலாக கூட இருக்கலாம், இல்லை சிவன் ஆலயமாக கூட இருக்கலாம், தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் வர காலங்களில் தான் தெரியும் கோவில்களுடைய நிலைமை. நம்மளால் முடிஞ்சதை காணொலி பதிவு பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கமெண்டில். இந்த மாதிரியான கோயில்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக தாங்க இருக்குது. இன்னும் எத்தனை கோயிலுங்க? முதல்ல ஒரு கோயிலை வந்து ஏரிக்கரை ஓரத்தில் புதஞ்சிருக்கிறத பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஏன்னா நான் அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு கோவில் புதஞ்சிருக்கா, ஒரு கருங்கல்லால் ஆன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை திரட்டி உங்கள் மூலயமா மீட்டெடுத்தது தான் அந்த கோவில். இது அதுக்கப்புறம் 2வதாக ஒரு கோவில் சரிங்களா, அதே ஊரில் கொஞ்சம் பக்கத்தில், அதுவும் ஏரிக்கரை ஓரத்தில் தான் இருந்தது. அப்படி இருந்தும் 3வதாக ஒரு கோயில் புதஞ்ச நிலையில் பார்க்குறேன் ஏரிக்கரை ஓரத்தில். ஸோ ஊரை சார்ந்தவர்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்பேன் அந்த கோவிலை பற்றி எதுவும் தகவல் தெரியுதான்னு. என்னண்ணா? அழகனாச்சி கோவில். அழகனாச்சி கோவில். இந்த கோவில் சிலைகள்லாம் எங்கங்கண்ணா? உள்ளே இருக்குப்பா. கோவில் சிலை உள்ளே இருக்கா? உள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் சுத்தம் உள்ளே போக முடியாது. உள்ளே போக முடியாதா? போகலாம். ஆ, இன்னும் ரொம்ப பயபக்தியோடு உள்ளே போகணும். பயபக்தியோடு உள்ளே போகணும். நல்லது கேட்குறீங்க. ஆ சரி, இறங்கி தம்பி.
இப்போ நம்ம கோயில் மேலே தான் நிற்கிறோம் கரெக்டுங்களா? இங்கே வர ம். இது கோயில் இந்த வாதி. ஆ அதான் முடியுது கோவில். ஆனால் அப்படி ஒரு அறை இருந்திருக்கு தானே? இருக்கு, இது வரைக்கும் இருக்குது. இது உள்ளே போகணும். இப்போ இது வந்து கோவில் தான், கோயில் கரைக்கு அடியில் இருக்குது. கரைக்கு அடியில் இருக்குது. ஏன் இந்த கோவில் இப்படி இருக்குண்ணே? எப்போ மூணுது அதெல்லாம் தெரியுமா? ஆமாம், பெரிய இந்த கோயிலுக்குள்ளே யாரும் போவாங்களா வருவாங்களா? இல்லை, ஒருத்தர் போனாங்க. இந்த பைபாஸில் ஒரு பழக்கடை ஒடிச்சு போட்டிருக்காங்க. சரி. அவங்க வந்து இங்கே ஒரு களத்து கடை போட்டிருந்தாங்க. ம். அந்த ஒரு அம்மா மட்டும் போய் எல்லாம் பண்ணிச்சு. ம். அதுக்கப்புறம் யாரும் போகல. உள்ளே யாருமே போனது இல்லையா அதுக்கப்புறம்? இப்போ நான் போயிட்டு வந்தேனே. போனில்ல, சந்தோஷம் தானே. எல்லோரும் போனால் நல்லா இருக்கும்ல. பாருங்கள், இத்தனை டன் மண்ணை தாங்கியும் இந்த கட்டடம் அப்படியே நிற்கிது பாருங்கள். ஏதோ நம்ம வீடாக இருந்தால் நிற்குமா? இதுவும் அப்படி தாங்கண்ணே. அவனை வரும் அந்த அந்த பணம் மறந்தே இல்லை. ஆமாம், லாஸ்ட் அங்கே கன்னி மாறுது. அங்கே ஒரு கோயில் இருக்கா? அங்கே இருக்கு. அது நல்லா இருக்கா அந்த கோயில்? அதுவும் இப்படி தான் மூடி தான் இருக்கா? கரை கங்கல் இருக்குது. அது கரை உள்ளதே இருக்குதுங்க. ஓ, 2 கோயில். ஏன்னா இது மாதிரி இருக்காது. இது என்னதுங்கண்ணா? மீனுங்கண்ணே. மீனா? பார்க்கலாமா? பாரு, மலையில் மீன் பிடிச்சிட்டு வராங்க. எவ்வளோ பெரிய ஏரி பா! ரொம்ப நாளாச்சு இப்படிலாம் பார்த்து. என்ன மீன்? ஜிலேபியா? ஜிலேபி மீன். இதில் ஒரு அம்மா மட்டும் அந்த பைபாஸ் இருக்குல்ல. ஆமாம், அவங்கண்ணே இந்த பால் பண்ணைக்கு பக்கத்தில். ஆமாம். அவங்க ஒரு அம்மா மட்டும் வந்து இங்கே களத்து கடை வச்சுருந்தப்போ இது வந்தோன்னா பாருங்கள், வெளியிலேருந்துலாம் வராங்க. நீங்கள் வெளியில் மீன் பிடிக்க வரும்போதாவது ஒரு கற்பூரம் வெளியிலேருந்து கொளுத்துங்க. என்னைக்கா ஒரு நாள் விடிய காலம் வரலாம்ல. நான் வந்து சாமி போடுவேன். நான் இதே மாதிரி ஒரு கோயில் அங்கே போய் அதாவது குலதெய்வ கோயிலில் கும்பிடும் போது உள்ளே வந்து சாமி போட மாட்டான். அவங்கன்னு ரோட்டு மாதிரிலே நின்று தான் காமி. நீங்களாம் இந்த ஊருங்களாண்ணா? எல்லாம் உள்ளூர் தாங்கண்ணே. உள்ளூர் தான். இந்த கோயில் உள்ள போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? போன வருஷம் போனோம். போன வருஷம் போனீங்களா? உள்ளே போனியா? ஆமாம், உள்ளே போனியா? நானே வீட்டுக்காரன் போய் செட்டியார் இருக்கும்போது போனால் சுண்ணாம்பு அடிச்சுட்டு உள்ள போயிட்டோம். அந்த பையன் கேட்குறாப்ல. அதுக்கு உள்ள போனோம். உள்ள போயிருக்கீங்க, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க. ஆமாம். ஏன் அதுக்கப்புறம் போல? கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உள்ள போறோம். ஏன்? இந்த பார்வை வந்து இப்ப மேக்க திரும்பி இருக்குது. அது இருப்படா வந்து வடக்கு திரும்பி இருக்குது. ஆமா, இங்கிட்ட ஒரு தலைவாசம் இருக்குது. ஆமா, எடுக்க முடியாத சூழ்நிலையில அது யாரு இது பண்ணாலும் கிடக்குது. பராமரிப்பு இல்லை கண்ணு. பராமரிப்பு இல்லை. குளம் நிறைஞ்சுன்னா தண்ணி நிறைய நிற்கி. பாம்பு சட்டையும் நிறையா இருக்கு. பயந்துக்கிட்டு மக்காவுக்கு உள்ள போறதுக்கு போக முடியாது. கோயில் உள்ள போக முடியாது. அவ்வளோ இதாக இருக்காது. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. இறைவன் தான் இருக்காரு. ஒருவேளை நீங்க வந்து டெய்லி ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, நல்லது நடக்கலாம். இந்த பாருங்க, நேரா பயணி தானே தெரியுது. பயணிக்கு நேரா இருக்கு. முருகர் இங்க இருந்து பாப்பாருல்ல. சரிங்களா? இந்த மாதிரி கோயிலுக்கும் மக்கள் போறாங்களே அப்படின்ட்டு பார்வை கூட உங்க மேல படலாம். என்ன சொல்றீங்க? நல்லது முடிஞ்சா ஒரு கற்பூரம் ஏற்றி பாருங்க. நம்ம தஞ்சாவூருங்கண்ணா. தஞ்சாவூரா? நன்றி நன்றி. இங்க இருந்து இவங்க வந்து இது கண்டுபிடிச்சி பாக்குறாங்கடா. அது திறமை இல்லைங்க அத்தா, கவலை. ஒரு நம்ம கோயில் வந்து இப்படி மூடி கிடைக்க ஏரிக்கார ஓரத்தில் அப்படின்ட்டு. இந்த அளவுனாச்சு நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, இன்னும் போக போக பயணி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. தம்பி என்ன பக்கம் தானே? பக்கம் தான் இருந்தாலும் ஒரு ஒரு கோவிலை பார்க்க வந்தப்போ நான் பயணிக்கு போகிறேன்னா இல்லைன்னு தெரியல. இப்படியே கூட போயிடலாம். ஆனால் அந்த கோவில் தெரியுது பாருங்க எவ்வளோ அழகா. இங்கே இவ்வளோ தூரத்துல வருவா. இப்போ தஞ்சாவூர் அங்கிட்டு இருந்தெல்லாம் அங்கே வருவீங்கல்ல. சரி, தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்பயாவது போய் பாருங்க, நல்லா இருக்குமா உள்ள. சரிங்களா? பாம்பு பார்த்துட்டு வந்துட்டேன். நான் வந்தோன்னே உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அப்பா ஏன் போயிட்டு வந்து கரை இந்த கரையா? சரி சரி, அது ஒன்றும் பண்ணாது. இது கரையில் விபூதி நினச்சிக்க வேண்டியதான். சரிங்களா? நன்றிங்க அத்தா, ரொம்ப நன்றி. உள்ள வரைக்கும் போய் பாட்டு நல்லா மீன் பிடிச்சிங்களா? எங்களுக்கு ஒரு சாதாரணங்கண்ணே. சாதாரணம். சரி, ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாப்பா பிள்ளைண்ட இப்படிலாம் சரி. இப்போ நீ இது கேட்டதுனால அந்த ஆளானாச்சும் உனக்கு எங்கே போனாலும் நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வேலையை வாங்கி நல்லா இருக்கு எங்கே போனாலும். நன்றி நன்றி. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க அந்த மாதிரி இதில் எடுத்து மயிலாடுதுறையில் படிக்க வச்சு இங்கே வந்து இதில் வாடிப்பட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்து கன்சீவாக இருந்து குழந்தை இருந்ததுனால இங்கே
ம் 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 சரிங்க பார்த்து போங்க வள்ளி வழுக்குது பார்த்து போங்க சரியான வழுக்கல. ம் நீங்க தூரம் போங்க, நான் போயிடுவேன். நாங்கள் அதெல்லாம் சர்வீஸ் எங்களுக்கு இது வந்து பழக்கமாகி போச்சு. வாங்கண்ணா பார்த்து போங்கண்ணா. சரி சாமி. அதே மாதிரி அந்த கோயில் இருக்கு. ம் அதையும் முழுகாமல் பார்த்துக்குங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அது வந்து புழக்கம் அதிகம். ஆ ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வேணுமா? எடுத்துகிட்டு போங்க ஆத்தா எடுத்துக்கிங்க ஆத்தா. நாளைக்கு ஏதாவது மழை வந்ததுன்னா பயன்படும் ஆத்தா, எடுத்துகிட்டு போங்க ஆத்தா. அதெல்லாம் வேணாம் ஆத்தா, பேராண்டி அவ்வளோதான். வீடு உங்களுக்கா? உங்களுக்கு இது ஊர். ஆ ஆ இந்த ரைட்டு இல்லை. ஆமாம். பட்டத்தரிசி. ஓ சரி சரி. பழனி மலை பார்த்துக்க. ம் ம் சரி. அது பழனிமலைக்கு அடிவாரத்திலே குடியிருக்கீங்க? இல்லை. ம் இந்த இது ம் இங்கேருந்து இந்த மாரியம்மன் கோவில் இருக்குல்ல, பழனி மாரியம்மன் கோவில், ம் இது இருந்தது எல்லாம் கொண்டு போவாங்க. அந்த பழனி முருகனுக்கு இங்கிருந்து எல்லாமே போகுது. சரிங்கண்ணா பார்த்து போங்க. சரி இல்லை சாமி, அதெல்லாம் நமக்கு வேணும் போகும். ஏன்னு சப்போஸ் அது வளர்க்குறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ம் நல்லா இருக்கு. ஒரு தவா போகணும்னாப்பா. இங்கே இருக்குண்ணா கோயில்? இல்லை, நான் சொல்லுது என்ட்ரன்ஸ் அதான். இல்லை அதுதான் இது வரைக்கும் இருக்குது. அதுதான். இதெல்லாம் யார் செஞ்சு வச்சுட்டு போனான்னு தெரியல. சரி கண்ணே, சுதானமாக போங்க. ஆ ஐயா, நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சதா? பெயிண்ட் அடிச்சது நான் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிங்க? 10 வருஷத்துக்கு பக்கம் இருக்கு. 10 வருஷம் ஆகுது அந்த பெயிண்ட் அடிச்சு? 10 வருஷம் ஆகுது. பெயிண்ட் அடிச்சு அந்த சுண்ணாம்பு அடிச்சு உள்ள போய். அப்போ கோவில் எப்படி இருந்தது? அப்போ இதே மாதிரி தான் இருந்தது. 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே போனீங்களா? எப்போ போனீங்க கடைசியாக போய் 10 வருஷத்துக்கு 11ஆவது வருஷம் போய் உள்ள நுழைஞ்சிருக்கேன். 11ஆவது வருஷத்துனா அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போனதுங்கிறீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் உள்ளே போகல. வேற யாரும் உள்ளே போவாங்களா? இந்த சரக்கு அடிக்கிற ஆளுக்கு மட்டும் அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப அநியாயமாக பண்ணிட்டு அங்கனே பாட்டில் உடச்சி போட அங்கனே இல்லாத சித்திரை எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அடுப்பெல்லாம் இருக்குது பத்தியா. அதனால் அங்கே போகிறதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் திகிலாக இருக்குது, பயமாக இருக்குது அந்த கோயில் உள்ள போகிறதுக்கு. ஆமாம். எல்லா கோயிலுக்குள்ள யோசிச்சு பாருங்களா, குடிக்கிற அவங்களே போகும்போது நல்ல குணமாக இருக்கிற நம்ம ஏன் போகக்கூடாது? அப்படி போகலாம்ல நீங்கள்? நம்ம போகலாம் சாமி, ஆண்டவன் உள்ளே இருக்கிறியா. அதனால் இருந்தாலும் அந்த சுற்றி வர ரவுண்டில் பாம்பு சட்டை அது இது நிறையா இருக்குது. ஆமாம். அதனால் பயந்துக்கிட்டு யாருமே உள்ளே போக முடியாது. ஐயா, நான் போயிட்டு வந்தேன் 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஆசையாக இருக்குது. உள்ள ஒன்றுமே இல்லைங்கய்யா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? உங்கள் பேருங்கய்யா? என் பேர் முத்தையா. முத்தையா, எந்த ஊர் தானே நீங்கள்? கோதமங்கலம். சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா.